திருச்சி ராமஜெயம் கொலை வழக்கில் தொடர்புடையவர்கள் நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் தனசிங் கொலையிலும் ஈடுபட்டிருக்கலாம் என்று சிறப்பு புலனாய்வு குழுவினர் சந்தேகிக்கிறார்கள். அமைச்சர் நேருவின் சகோதரர் ராமஜெயம் கடந்த 2012ஆம் ஆண்டு கடத்தி கொலை செய்யப்பட்டார். வழக்கை சிபிஐ விசாரித்த நிலையில் எந்த துப்பும் கிடைக்காததால் சிபிசிஐடி சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி வருகிறது. இதனிடையே நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தனசிங்கும் கொலை செய்யப்பட்டார். இந்த கொலையும் ராமஜெயம் கொலை வழக்கு பாணியில் நடத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படுகிறது. ராமஜெயத்தை போன்று ஜெயக்குமார் தனசிங்கும் கடத்தி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று கருதுகின்றனர். ராமஜெயம் கை கால்களை கம்பியால் கட்டி கொலை செய்யப்பட்டது போலவே ஜெயக்குமார் தனசிங்கும் கம்பியால் கட்டப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். கொலையின் போது ராமஜெயம் வாயில் துணியை வைத்துள்ளனர். ஜெயக்குமார் தனசிங்கின் வாயிலும் பாத்திரம் விளக்கும் கம்பி பிரஷை திணித்திருக்கிறார்கள். கொலை செய்த விதம், ஒற்றுமைகள், தடயங்கள் ஒரே மாதிரியாக இருப்பதால் தான் இரண்டு கொலையையும் செய்தவர்கள் ஒரே கும்பலாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கின்றனர். மேலும் ராமஜெயத்தை எரிக்க முற்பட்டுள்ளனர். ஆனால் ஆள் நடமாட்டம் இருந்ததால் உடலை வீசிச் சென்றுள்ளனர். ஜெயக்குமார் கொலையில் அவரது உடலை எரித்துள்ளனர். ராமஜெயம் கொலை வழக்கில் தொடர்புடையவர்கள் தூத்துக்குடி, நெல்லையைச் சேர்ந்த கூலிப்படையினராக இருக்கலாம் என்ற அடிப்படையில் விசாரணை தீவிரமடைந்துள்ளதாக புதிய தலைமுறைக்கு கிடைத்த பிரத்யேக தகவலில் தெரியவந்திருக்கிறது.